சிக்கன் சுக்கா இருக்குது. நல்லாவே இருக்குது. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு தூத்துக்குடியில் தான் இருக்கோம். தூத்துக்குடினாவே சங்கரராமேஸ்வரர் கோயில், பனிமய மாதா பேராலயம், இதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது இல்லாத முக்கியமாக ஞாபகப்படுறது என்னென்னா உப்பு உற்பத்தி தூத்துக்குடி தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுபோல் பொரிச்ச பரோட்டாவும் தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பரோட்டா வந்து தூத்துக்குடியில் தான் கிடைக்கும். இப்போ வந்து அங்கங்கே கிடைக்குது. ஆனால் அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். வாங்க உள்ள போகலாம். கடையில் என்னென்ன ஃபேமஸ்? இது வந்து நாட்டுக்கோழி அதிகமா எல்லா ஐட்டம் இருக்கு. காடையும் நாட்டுக்கோழி அதிகமா. என்ன பரோட்டா இங்க ஃபேமஸ்? பொரிச்ச பரோட்டா அப்படிங்களா? சரிண்ணா, சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிடுவேன். சரி. ரெடி பண்ணி வச்சதை கல்ல போடுறாங்கங்க. பரோட்டாவை கல்ல போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறாங்க. எப்பயும் போல தான் பரோட்டா கல்ல போடுற மாதிரி தான் வேக வைக்கிறாங்க. வேக வச்ச பரோட்டாவை எடுத்து அதுக்கப்புறமேலே எண்ணெயில் போடுறாரு. இங்கே தூத்துக்குடியில் இதாங்க ஃபேமஸ்ஸு. பார்க்கலாம். இப்படி பார்க்கவே டெம்ட் ஆகுது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த புரோட்டா வந்து பொரிக்கிறீங்கல்ல எண்ணெயில், டேரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டுருவீங்களா இல்லை கல்லில் போட்டு? கல்லில் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுவீங்க. எண்ணெயில் போட்ட பரோட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அடி அடித்து வைக்கிறாருங்க. இதோட புரோட்டாவோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இந்த புரோட்டாவுக்கு காம்பினேஷனாக கிரேவி தராங்க. கிரேவி பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேவி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 கிரேவி தராங்க. அந்த 3 கிரேவி காம்பினேஷனோட இந்த நம்ம பொரிச்ச புரோட்டா சாப்பிட்டோம்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவிலாம் இருக்குல்ல, என்னென்ன கிரேவி நான் தரீங்க புரோட்டாவுக்கு? மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, காடை கிரேவி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம். இது வந்து மட்டனுங்களா? மட்டனு, சிக்கன், காடை கிரேவி. பொரிச்ச புரோட்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பிச்சு அப்படியே கிரேவி ஊற்றுவாங்க, நல்லா இருக்கும். பொரிச்ச புரோட்டாவை பிச்சு போட்டு அது 3 கிரேவியும் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டே செமையாக இருக்குது. இந்த பொரிச்ச புரோட்டா கூட மட்டன் சுக்கா இல்லாட்டினா நாட்டுக்கோழி சுக்கா தராங்க. இன்னும் அது ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்குது. தூத்துக்குடி வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச புரோட்டா கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த காடை கிரேவி, அது கூட இந்த மட்டன் சுக்கா, இதெல்லாம் கலந்து சாப்பிட்றப்ப அது டேஸ்ட்டே நல்லாவே இருக்குது. பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டாச்சு. தூத்துக்குடி வந்தீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கிரேவி தராங்க, நல்லா தான் இருக்குது. ஒரு பொரிச்ச பரோட்டா 12 ரூபா. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.